ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி தேங்காய் சாதம் வந்துட்டு செய்ய போகிறோம். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்துட்டு அரை மூடி தேங்காவை பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், துருவி எடுக்கலை. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயை விட்டு செஞ்சிங்கன்னா தேங்காய் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுட்டு 2 சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வந்துட்டு கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது 2 சூடாகி வெடித்ததுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக. இப்போ நம்ம 1/4 கப்பு வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, முந்திரி பருப்பு நான் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி திராட்சையும் அதே மாதிரி ஒரு 15 திராட்சை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகா வந்து நான் ஒரு 3லேருந்து 3.5 பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்தேன் இதில். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அரை மூடி தேங்காவை நல்லா கீறிட்டு மிக்சியில் சேர்த்து பல்ஸில் போட்டு இந்த மாதிரி துருவின மாதிரி நம்ம திரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. எதுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்த உடனே கலந்து விடுறோன்னா, அடியில் இருக்க பொருள் கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஒரு பொருள் சேர்த்த உடனே ஒரு வாட்டி சும்மா கலந்து விடுறோம். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம நெய்யும் எண்ணெயும் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அந்த எண்ணெயோட தன்மை வந்துட்டு சூடாக இருக்கும். அப்போ ஒரு பொருளையும் நம்ம சேர்க்கும்போது உடனே கலரி விட்டோன்னா தான் அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஹீட்டு வந்துட்டு எல்லா பொருள்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு சீக்கிரமாக கரிஞ்சு போகாது. அதுக்காக தான். இப்போது நம்ம தேவையான அளவு சாப்பாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டா அவ்வளோதான், சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.